ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 30 ரைமிங்காக வர ஹிந்தி வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ரைமிங் ஹிந்தி வேர்ட்ஸ் அப்படின்னு டாப்பிக்கில் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 வார்த்தைகளை பேரா பார்க்குறோம். கஜ், காஜர். கஜ் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க, யானை. அதே காஜர் அப்படின்னா கேரட். தான், வர்தான். தான் அப்படின்னா தானம் கொடுக்குறோம் இல்லையா, சேரிட்டி, அதுதான் தமிழ் வார்த்தை மாதிரியே வந்துருச்சு. அதே வர்தான் அப்படின்னா வரம். ஆக், திமாக். ஆக் அப்படின்னா தீதான், நெருப்பு. அதே திமாக் அப்படின்னா மூளை, பிரெயின். விஸ்வாஸ், அந்த விஸ்வாஸ். விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. அதே அந்த விஸ்வாஸ்னா மூட நம்பிக்கை இல்ல குருட்டு நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஹிந்தியில அந்தா அப்படின்னாலே பிளைண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பக்கமா கூட படம் வந்துச்சு இல்லையா, அந்தகன். அந்த பேர் வந்து நீங்க பாருங்க, அந்தானாலே குருடு அப்படின்னு ஹிந்தியில நம்ம மீனிங் பார்க்குறோம். இப்போ அந்த விஸ்வாஸ்னா குருட்டு நம்பிக்கை இல்ல மூட நம்பிக்கை, அதாவது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அங்கூட்டா, அங்கூட்டி. அங்கூட்டா அப்படின்னா கட்டை விரல், தம்பு இருக்கு இல்லையா. இதே அங்கூட்டி அப்படின்னா மோதிரம். கஹா, கஹானி. கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலரான வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏற்கனவே. இதே கஹானி அப்படின்னா கதை. சக்கர், சக்கர்கந்த். சக்கர் அப்படின்னா சர்க்கரை. சக்கர்கந்த் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சிக்ஷா, பரீட்சா. சிக்ஷா அப்படின்னா எஜுகேஷன், கல்வி. அதே பரீட்சா அப்படின்னா பரீட்சை. இது தமிழ் வார்த்தை மாதிரியே வந்துருச்சு. கக்ஷ், கக்ஷா. கக்ஷ் அப்படின்னா அறை, ரூம் இருக்கு இல்லையா. கம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கக்ஷுங்கிறதும் முக்கியமான வார்த்தை தான். அதே கக்ஷா அப்படின்னா வகுப்பு, ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் இல்லையா, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட், அந்த கக்ஷா. ஓகே, இது ஆஸ்மான், சம்மான். ஆஸ்மான்னா வானம். அதே சம்மான் அப்படின்னா மரியாதை. ரக்னா, ரஹ்னா. ரக்னா அப்படின்னா வைத்தல், ஒரு பொருளை கீழே வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது அந்த வைத்தல் செயல் தான் ரக்னா. ஒரு வினை சொல்லா பாக்குறீங்க. அதே மாதிரி ரக்னானா வாழுதல், இருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இருக்கிறாங்க, வாழ்றாங்க அப்படின்னு அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம ஹிந்தியில ரக்னா அப்படின்னு அதுவும் ஒரு வினை சொல்லா நம்ம பார்க்கிறோம். சால், சால்கிரக். சால் அப்படின்னா ஆண்டு. அதே சால்கிரக் அப்படின்னா ஆண்டு விழா, ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். துனியா, தனியா. துனியா அப்படின்னா உலகம். அதே தனியா அப்படின்னா கொத்தமல்லி, கொரியண்டர் இருக்கு இல்லையா. பந்தர், பந்தார். பந்தர் அப்படின்னா குரங்கு. அதே பந்தார் அப்படின்னா ஸ்டோர் ரூம். அச்சா, இச்சா. அச்சானா நன்று, இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அச்சா அப்படின்னு சொல்றது. அது இச்சா அப்படின்னா ஆசை. இச்சைன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதே மாதிரி அங்க ஹிந்தி வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பை.